This is Venkat for Vakafin.com. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கரெக்டான ப்ராடக்ட்டை நம்ம வாங்குகிறோம், கரெக்டான நம்பர் ஆஃப் பாலிசி டேர்ம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம், இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. பட் எது பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் இல்லை 2 பேராவது கால் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஃபேமிலியில் யாரோ சம்மன் இஸ் நோ மோர், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுவுமே ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யூ ஹாவ் டு திங்க் அபவுட் மீ. ஏன்னா என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கியிருப்பாங்க, வேறு ஏதாவது அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கியிருப்பாங்க, பேங்க் மூலிமா வாங்கியிருப்பாங்க. ஆனால் எப்போ ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல்ஸை கேட்கணும்னு அவங்களுக்கு தோணுது. வாங்கும் போது ஈஸியாக ஆன்லைனில் வாங்கிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில நேரம் அதை நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது 80% ஆஃப் த டைம் அந்த வாங்கும் போது டேட்டாவை கரெக்டாக சொல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 20% 30% வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெத் கிளைம் அப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. நான்லாம் என்னோட கிளைண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒய்ஃப்க்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் மேரிட், இல்லாட்டி அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அவங்க சில்ட்ரன் பெருசாயிட்டாங்கன்னா அவங்க சில்ட்ரனுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், டெத் கிளைம்க்கு என்ன மாதிரிலாம் டாக்குமெண்டேஷன் கேட்பாங்கங்கிற வரைக்கும் நான் கைட் பண்ணுவேன். எனிவே ஒரு ஜெனுவனான கன்சல்டிங் வேணும்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, என்னோட நம்பர் வெங்கட்ஃபின்.comல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, அந்த 2, 3 பேரோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அப்படி கிளைம் கிடைக்கல, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ தாட் ஓகே, மேபி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, ஆதார், பேன் கார்டு எல்லாம் கேட்குறாங்க. இல்லை என்ஆர்ஐ இருந்தாங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் கேட்குறாங்க, ரெசிடென்சியல் ப்ரூஃப் கேட்குறாங்க. கரெக்டாக ஹேவிங் செட் தட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவீங்க. இது ஒரு செக்லிஸ்ட் நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாருமே மறந்து போகிற செக்லிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேஷன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துட்டு டாப் 2 or 3% ஆஃப் இந்தியன்ஸ்க்கு மாத்திரம் தான் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அது. முக்கியமாக நீங்கள் 1 crore மேலேலாம் வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில். வித் தட் செட், ஒரு சில நேரம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு சில நேரம் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை இல்லை அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸே அப்ளை பண்ணாதீங்க. அப்புறம் சம்டைம்ஸ் லிட்டில் சர்ப்ரைசஸ் ஹியர் அண்ட் தேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்குறது அவங்களோட கோஆப்ரேஷன் தான். ஸோ ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது, இன்கம் ப்ரூஃப் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னா ஈஸியாக இஷ்யூ ஆயிடுது. இது ஃபஸ்ட்டு லாஜிக். ரெண்டாவது, ஒரு சிலர் எனக்கே என்ன தோணுன்னா, இந்த மாதிரி டயபெட்டிஸ்னு சொல்ல வரல, டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால், இல்லாட்டி மைனர் ஹெல்த் செட் பேக், இவங்க மாத்திரம் தான் நம்மகிட்ட கன்சல்டிங் பண்ணுறாங்களான்னு கூட தோணும் எனக்கு. ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு 50%க்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்த் செட் பேக் இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் லைக். டயபெட்டிஸ் அவ்வளோ வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதாவது 40 வயசுக்குள்ளெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ப்ரீ டயபெட்டிக்லாவது இருக்காங்க. அதனால தான் ஹெல்த்தியாக இருக்கும் போதே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது. இதில் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்போ ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்களா, அப்போ தான் ஒரு சில டேட்டா ரிவீல் ஆகும். எனக்கு அது டாக்டராக இருக்கவங்க கூட ஓகே, நாட் டாக்டர், ஐ திங்க் ஹி வாஸ் அ வெட்டினரி டாக்டர் அண்ட் ஹி வாஸ் லைக், எனக்கு அதெல்லாம் இல்லை. ஐ மீன் ஐ வாஸ் ரியலி அப்செட் வித் தட். ஒரு சில பேர் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. நானே சொல்லுவேன், வேணா இன்னொரு ஹெல்த் செக்அப் நீங்கள் இன்னொரு லேபில் போய் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் டயபெட்டிஸ் தான் வரும். மேபி அந்த HbA1c கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக காமிக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்டென்ஷனலாக ஒரு லேப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தப்பான டேட்டா கொடுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி என்ன டேட்டா அவங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த சாக்காரவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 24 வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் இருந்தது இல்லைம்பாங்க. சரி, அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது இருக்குது. இப்போ 3 விஷயம் நடக்கும். ஒன்று, லோடிங் ஃபீ போடுவாங்க, இஷ்யூ பண்ணிடுவாங்க, இல்லை லோடிங் ஃபீ போடுவாங்க, இல்லாட்டி 6 மாதம் கழிச்சு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு பேசாமல் டேட்டா இருக்கிறவங்க, அதுக்கு நான் வந்து ஒரு 1 hour நான் பேசுகிறேன்னா அதில் முக்கியமாக இந்த ஹெல்த் ஸ்டேட்டஸை பற்றி ஒரு 15 மினிட்ஸாவது பேசுவேன். இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண வேண்டியதுன்னா டிக்ளேர் பண்ணிடுறோம் நம்ம. இதில் எப்போ 6 மாதம் கழிச்சு அப்ளை பண்ண சொல்லுவாங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் போது, இந்த HbA1c ஜாஸ்தியாக இருக்கும், ஃபார் சம் ஹெல்த் இஷ்யூ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் போது 6 மாதம் கழிச்சு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அந்த டிக்ளேர் பண்ணும்போது ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, லோடிங் ஃபீ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஆனால் இந்த டேட்டாவை சொல்லிடணும். நீங்கள் உங்களுக்கு ஏன் சொல்லிடணும் அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எதுவுமே சொல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஹெல்த் செக்கப் ஒரு வேளை ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா லக்கிலி வில் கெட் இட்னு.
நோ. எனக்கு வருது ரேண்டம் கால் டெத் கிளைமில் கிளைம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஒரு நீங்கள் என்னமோ 10 வருஷம் முன்னாடி வாங்கவங்க கால் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. வெறும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க தான் இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க. அப்போ அந்தளவுக்கு கேஷுவலாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். 2-3 வருஷம் முன்னாடி வாங்கும் போது கூட ஏதோ ஒரு டேட்டாவை சொல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எங்கெல்லாம் இருந்திருக்கீங்களோ அந்த இடத்துல போயிட்டு அந்த லேபு ஹாஸ்பிட்டல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அட் தட் டைம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், டிலே ஆயிரும். தே வில் நாட் ஈவன் ரிப்ளை யுவர் மெயில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் அப்படிதான். ஒரு சில பேர் ரொம்ப கேஷுவலாக நான் ஸ்மோக் பண்ணுவேன். அப்போ ஹெல்த் செக்கப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்மோக் பண்ணலன்னு சொன்னாலும் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது வேறு விஷயம். பட் நான் ஸ்மோக் பண்ணுவேன் இது கேட்குறதே தப்பு. இது வந்து நல்லா அதுக்கு பேசாமல் நீங்கள் வாங்காமல் இருக்கலாம். ஒரு ஸ்மோக்கர் வந்து நான் ஸ்மோக்கர்னு போட்டு வாங்கணும். ஏன்னா ஸ்மோக்கிங் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் ஒரு 70-80% ப்ரீமியம் ஜாஸ்தியாக வருது அப்படிங்கிறதுக்காக. அது பேசாமல் வாங்காமே இருந்துடலாமே நான் நினைப்பேன். இந்த டேட்டாவும் நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இஷ்யூ வரதான் செய்யும். ஏன்னா நான் ஐ ரன் அனதர் சைட் கால் வெங்கட் பிஎஃப்எஸ்ஐ. இந்த மற்ற அதாவது இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில் இன்சூரன்ஸ் டொமைனில் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸை நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. சிலிகான் வேலி அந்த மாதிரி ஒரு சில ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் எப்படின்னா கோர் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அதில் எப்படி இருக்குன்னா மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கிளைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அது கேட்டுகிட்டே இருக்குது. ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா அது பாட்டு கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுது. ஸோ சாஃப்ட்வேர் வில் கைட். உங்களுக்கு கிளைம் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் இஸ் நாட் அப்ரூவிங், பாவம்னு பார்த்து அப்ரூவ் பண்ணி விடலாம், இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் நம்ம தாண்டி போயிட்டோம் தான் நான் சொல்லுவேன் நான். பிகாஸ் தீஸ் கிளைம் அப்ரூவல்னால ஆர் ஏஐ எனேபிள் சாஃப்ட்வேர். அதுக்கு மேலே ஒரு ஹியூமன் இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஏஐ சொல்கிறத கேட்குற மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா தே வாண்ட் டு இன்க்ரீஸ் தேர் ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்போ பொறுப்பு யாரோடதாக இருக்கணும்? நம்மளுடைய இதாக இருக்கணும். ஓகேவா? ஹெல்த் இஷ்யூ இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டா சொல்லுங்கள். ஹெல்த் இஷ்யூ இருக்கா அதை கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பண்ணுற டூலிங்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஜெர்மனி, ஃபின்லாண்ட் இங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஹெல்த் செக்கப் கிடைக்காது சம்டைம்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்டில். என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஹெல்த் செக்கப் இருக்கும், ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஹெல்த் செக்கப்புக்கு இப்போ செலவு பண்ணியிருப்பாங்க 50,000 1 lakh வரைக்கும் கூட செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி மாத்திரம் ஒரு 6 கேஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் இந்த 1.5 yearsல. ப்ராடக்ட்டும் கிடைக்காது, ரிஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது அல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் நம்ம. ஸோ தட் வில் பி த சிச்சுவேஷன். ஸோ வெளியில் தெரியாது. இப்போ நான் வந்து என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுவேன், பாசிட்டிவும் ஷேர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 month முன்னாடி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு ஐ வாஸ் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் தட். பட் அது இந்த டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம விரும்பி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதை தான் திஸ் இஸ் த திங் தட் ஐ வில் இஷ்யூ அப்படின்னு நம்ம நினச்சாலே நான் ரொம்ப கிளைண்ட் எதிர்பார்க்குறது இந்த கோஆப்ரேஷன் தான். ஏன்னா கரெக்டாக டேட்டாவை சொல்கிறோம், பர்சனலி சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். ஒரு என்ஆர்ஐ இருப்பாங்க இந்தியாவில், ஏதோ ஒரு கார்பரேட் என்வரன்மெண்ட்லையோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் நல்லா சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கும் போது ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த செக்லிஸ்ட் கரெக்டாக வச்சு நம்ம டேட்டா கரெக்டாக சொல்லிட்டோம்னா ஃப்யூச்சரில் பெருசாக பிரச்சனையே வராது. தட் இஸ் வாட் ஐ பிலீவ். எகெயின் ஃப்யூச்சரில் பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெத் கிளைம் அப்பயும் ஒரு சில பேர் தேவையில்லாமல் எதையாவது டேட்டாவை வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறதுக்கான தப்பான டேட்டாவை கொடுக்குறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில். அப்பவும் அவங்க டவுட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட்னு உடனே சொல்ல மாட்டாங்க, சம்டைம்ஸ் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. நமக்கு அது ப்ராசஸ்லேயே தான் இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியாது என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. 1 வருஷங்கிறது விட்டுருங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சுங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ பீஸ் ஆஃப் மைண்டுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸே வாங்குறது. ஸோ அதனால் டேட்டா நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அந்த செக்லிஸ்ட்லாம் வச்சு வில் பி பெட்டர். அதனால தான் நான் ஹெல்த் டேர்ம் இன்சூரன்ஸ் அசஸ்மெண்ட் ஃபார்ம்னே வச்சுருக்கேன் venkatinsurance.com. நிறைய பேர் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணால் விட்டுறீங்க. ஒன்லி இஃப் யூ மெசேஜ் மீ we can take it forward. நம்ம கன்சல்டிங் செஷன் ஒரு 1/2 an hour வேணும் எனக்கு. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், தென் பெட்டர் டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், we will take it forward. நிறைய பேர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதே வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினா எப்படி வாங்கியிருக்காங்களோ அதை மாதிரி இந்த காலத்தில் ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அது ஒத்தே வராது. இந்த காலத்து டேர்ம் இன்சூரன்ஸை பார்க்குற பெர்செப்ஷனே ரொம்ப வித்தியாசமாக போயிடுச்சு. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்குறாங்க ஒரு சில பேர்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லுவேன் நான். ஸோ தட் இஸ் இட். நான் வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி மூலிமா இஷ்யூ பண்ணுவேன் டேர்ம் இன்சூரன்ஸு. ஸோ ஒரு 3 லேயர் ஆஃப் சப்போர்ட் இருக்கும் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஒன்ஸ் அகெயின் இது கிளைம் ரிஜெக்ஷன் பற்றி எதுக்கு போடுறேன்னா, இது பர்ச்சேஸ் பண்ணும் போது இருக்கிறவங்க அதுக்காக கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லல. அது யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பொறுப்பு, அது வேறு விஷயம். இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, பர்ச்சேஸ் ப்ராசஸில் இருக்கவங்க கரெக்டாக அந்த டேட்டாவை சொல்லணும், கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இந்த வீடியோ நான் போடுறேன். தட் இஸ் இட். ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான்.